ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கொலை. தொடரும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பினர் தர்ணா. தொடர் விடுமுறையால் புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள். முக்கிய சாலைகளில் போக்குவரத்து காவல்துறையினர் சீரமைப்பு பணிகளில் தீவிரம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததாகும். குறிப்பாக 3ஆம் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சனீஸ்வர சன்னதிகள், விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் காலை முதலே கோவில்களுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை அன்று பொதுமக்கள் விரதமிருந்து கோவிந்தா என முழக்கமிட்டு தங்கள் வீடுகளிலும் வழிபாடு செய்தனர். கோவில்களில் அதிக அளவு மக்கள் கூடுவதால் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர். மொத்தத்தில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கோவில்கள் ஆன்மீக உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வாலிபர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 நாட்களில் 3 கொலைகள் புதுச்சேரியில் நடைபெற்றுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவடிக்குப்பம் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த அப்பு என தெரியவந்தது. இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் கொலை செய்யப்பட்டவர் நண்பர்களுடன் கொல்லிமேடு மைதானத்தில் அமர்ந்து மது அருந்தியதும் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணங்களையும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களில் 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கத்தினர் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டசபை முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்ற தர்ணா போராட்டத்திற்கு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சேஷாச்சலம் சிறப்புரையாற்றினார். அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் பாலகுமார் வாழ்த்துரை வழங்கினார். தர்ணா போராட்டத்தில் புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்றும் பள்ளிக் கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநர்கள் இல்லை என்றும் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறிய பிறகும் அதற்கான ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கப்பட்டது. கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி தமிழ் ஆசிரியர்கள், ஒப்பந்த அடிப்படையிலான சிறப்பு ஆசிரியர்கள், கௌரவ பால சேவிகாக்கள், கணினி ஆசிரியர்கள் என
பல்வேறு பிரிவு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தினக்கூலி ஒப்பந்த அடிப்படையிலான ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கான பதவிகளை உருவாக்கி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தர்ணா போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 2015 வந்தோம். பர்மனன்ட் டீச்சரா போட வேண்டிய எலெக்ஷன் காரணம் காட்டி நிறுத்தினீங்க. 10 வருஷமா இன்னும் நடக்கிறோம் சார். கேட்டா நீங்க அந்த இந்த ஆட்சியில் வந்தீங்க ஏதோ சொல்றீங்க. எங்களுக்கான அத்தனை தீர்ப்பு வந்தும் இன்னும் தீர்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. இன்னும் என்னதான் செய்யுதுன்னு தெரியல சார். எங்களுக்காக நெல்லுக்கு இறைத்தனி வாய்க்கால் வெளியோடி புல்லுக்குமாக கொசியுமாம் என்று எங்களுக்காக இன்னும் பதறா இருக்கிற நாங்க நெல்லாதான் இருக்கோம். ஆனா பதறாவே வச்சிருக்கீங்க. நீங்க நெல்லா மாற்றுவீங்க நம்பிக்கையில. தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும். தற்போது ஆயுத பூஜை விழாவையொட்டி தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை என்பதால் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகள், நட்சத்திர உணவகங்கள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியையொட்டியுள்ள கோட்டக்குப்பம், முதலியார்சாவடி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், பாண்டி மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. இதனால் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், புதுச்சேரி ஒயிட் டவுன் பகுதிகள், அண்ணா சாலை, நேரு வீதி, காமராஜர் சாலை, காந்தி வீதி, மிஷன் வீதி, முதலியார்பேட்டை சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெளி மாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு கொடியேற்று விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இதனிடையே ஆண்டு திருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து ஆண்டு பெருவிழா நவ நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நிறைவேற்றப்பட உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சிறப்பு தேர்பவனி வருகிற 12ஆம் தேதி புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெறவுள்ளது. அதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி ஆண்டு விழா கொடியிறக்கம் நடைபெறவுள்ளது. பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய பங்குதாரர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நேரத்தை மீறி செயல்பட்டதால் தனியார் ரெஸ்டோ பாருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து கலால்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் கள், சாராயம், மதுக்கடைகள், மொத்த விற்பனை கடைகள் உள்ளன. இது தவிர ரெஸ்டோ பார்களும் உள்ளன. புதுச்சேரியில் காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரை மதுபானங்கள் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ரெஸ்டோ பார்கள் 12 மணி வரை திறந்திருக்கலாம் எனவும் அனுமதி உள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் ரெஸ்டோ பார் ஒன்றில் கல்லூரி மாணவர் ஒருவர் அங்கு பணியாற்றும் ஊழியர்களால் கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ரெஸ்டோ பார்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மூடப்படுகிறதா என காவல்துறை அதிகாரிகளும் கலால்துறை அதிகாரிகளும் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ரெஸ்டோ பாரில் சில்லறை மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கோரிமேடு காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் உதவி காவல் ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் கலால்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தனியார் ரெஸ்டோ பாருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தார். தொடர்ந்து இதுபோன்ற சில்லறை விற்பனையில் மது விற்றால் ரெஸ்டோ பார் மூடி சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு கனமழை பெய்ததால் புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்தும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய மேற்கு வங்க கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் அதையொட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. இதனிடையே புதுச்சேரியில் 3ஆம் தேதி காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நள்ளிரவு கனமழை பெய்தது. அதிகாலை வரை நீடித்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனிடையே இனி வரும் காலம் மழைக்காலம் என்பதால் புதுச்சேரியில் வாய்க்கால்களை சீரமைத்து மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி